எவ்ரிவன். இப்போ நாம வந்து கிளவுட் சர்வீஸ் பத்தி பார்க்கலாம். கிளவுட் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிளவுடு நமக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணுது, அந்த சர்வீசஸ் வந்துட்டு இன்டர்நெட் வழியா தான் பண்ணும். சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமா இன்டர்நெட் வழியா நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ கிளவுட் சர்வீஸ் மூலமா என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு நாம ஓனா பண்ணணும் அப்படின்னா நெறைய அமௌண்ட் செலவாகும். கிளவுட் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னலாம் இருக்குன்னா, ஸ்கேலபிலிட்டியா இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்சியா இருக்கும், ஹை அவைலபிலிட்டியா இருக்கும், அண்ட் செக்யூர் பயங்கர செக்யூரிட்டியா இருக்கும். ஸோ இதெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸ். இப்போ கிளவுட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய சர்வீசஸ் இருக்குது. அதில் மேஜர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் கேப்ஸில், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸை வந்து கேப்ஸ் போடுவோம், அஸ் ஏ அப்படிங்கிறது வந்து ஸ்மால் லெட்டரில் போடுவோம். இது மட்டும்தான் சர்வீஸ் ஆனால் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ்லாம் இருக்குது. டேட்டா அஸ் எ சர்வீஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸ் இருக்குது, பேக்அண்ட் அஸ் எ சர்வீஸ் இருக்குது, இன்னும் நிறைய சர்வீசஸ்லாம் இருக்குது. ஆனால் மேஜர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், இந்த 3 வந்து இருக்குது. சரி, ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் அப்படிங்கும்போது இந்த க்ளவுட் ப்ரொவைடர் மூலமாக நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் ப்ரொவைட் பண்ணும். ஆக்சுவலி நமக்கு என்னென்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கம்ப்யூட்டிங் மாடல். அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது க்ளவுடு அலோஸ் யூசர், நமக்கு வந்து என்ன அலோவ் பண்ணால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். அண்டர் ஒன் பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் அஸ் எ பிளாட்ஃபார்மை வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். நம்மளுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்மில் வேணுமோ அதெல்லாம் அந்த க்ளவுடு வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் ஜாவா வேணும், பைத்தான் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்மை வாங்கிக்கலாம். அனதர் ஒன் வந்துட்டு சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் வேணுமோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஏபிஐன்னு சொல்லுவோம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ க்ளவுட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் டிசிஎஸ் கம்பெனி வந்துட்டு ஸ்கூலு, கன்சியூமர் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு வேணும், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஒரு பீஸா ஹேண்டு அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு வாங்கி க்ளவுட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கும். ஸோ அது தவிர்த்து வேறு அனதர் சர்வீசஸ், க்ளவுட் சர்வீஸ் அனதர் சர்வீஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏஎஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸ். இந்த ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸுங்கிறது ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். ஃபங்க்ஷனை நமக்கு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது தான் ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸ் சொல்லுவோம். இதோட மெயின் கான்செப்ட் வந்து ஈவென்ட் டிரைவன் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். அனதர் ஒன் இஸ் பிஏஎஸ் அப்படிங்கிறது பேக்அண்ட் அஸ் எ சர்வீஸ். பேக்அண்டுன்னு சொன்னாலே பேக்அண்டு மீன்ஸ் டேட்டாபேஸில் நாம் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இட் டேக்ஸ் கேர் ஆஃப் த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோக்கஸ் த பேக்அண்ட் சைடு டெவலப்மெண்ட். ஸோ பேக்அண்ட் சைடில் நாம் என்னென்ன டெவலப் பண்ணிப்போமோ அதை ஃபுல்லாக கேர் பண்ணிக்கும். ஸோ க்ளவுடு ப்ரொவைடர் வந்துட்டு பிஏஎஸ் மூலமாக நம்மளை வந்துட்டு நம்மளோட டேட்டாபேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் சொன்னோம்ல எஃப்ஏஎஸ்ங்கிறது. ஸோ சர்வர்லெஸ் அப்படிங்கிறது இஸ் எ மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் where backend services are provided a cloud service provider. Okay, thank you.